மீனராசி சுக்கிரதசை சூரிய தசை. இந்த சுக்கிரதசையும் சூரிய தசையும் மீனராசிக்கு 2025 4 கிரக பயிற்சிகள். இந்த 4 கிரக பயிற்சிகளில் இந்த தசை எப்படி இருக்கும், இந்த தசைக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும், சுக்கிர தசையில் எப்படி இருக்கும், எந்த லக்கணமாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும், எந்த லக்கணமாக இருந்தால் கெடு பலன்களை கொடுக்கும், இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 7.5 சனி, அதுலேயும் ஜென்ம சனி 2025. இந்த 2025ஆம் ஆண்டில் 7.5 சனி நடக்கும்போது 4 கிரக பயிற்சிகள்னு சொன்ன அதில் சனி பயிற்சியும் கூட அவர் ஜென்ம ராசிக்கு வரார். மீதி 3 கிரக பயிற்சிகள் ராகு கேது குரு. இந்த 3 கிரக பயிற்சிகளும் பலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா உங்களுக்கு 7.5 சனி தான் பலன்களை கொடுக்கணும், இந்த ஜென்ம சனி தான் பலன்களை கொடுக்கணும். கோச்சார ரீதியாக உங்களுக்கு எந்த கிரக பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, மாதாந்திர கோள்கள், சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, மற்ற எந்த கோள்களோட பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யாது, நார்மலாக தான் இருக்கும். அது கெடுபலன்கள் செய்யக்கூடிய பயிற்சியாக இருந்தால் கொஞ்சம் கெடுபலன்கள் கம்மி தான் கிடைக்கும். நல்ல பலன்களுடைய பயிற்சியாக இருந்தாலும் சரி, நல்ல பலன்களோட பயிற்சிகள் தான் கிடைக்கும், அதுவும் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் சனி பயிற்சி மட்டுமே, அதாவது ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் மட்டுமே இந்த 2025 இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது எந்தெந்த வயசு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பலன்களை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் தான் இந்த மீனராசியில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிர தசை, 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, இந்த 2 வயசில் தான் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 37 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். 57 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். ஏன் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை அப்படி வருது அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த புதன் தசை அப்படிங்கிறது 17 வருடங்கள் இல்லையா. ஒரு சில பேருக்கு 23 வயசு வரைக்கும் கூட கேது தசை நடப்பில் வரலாம். ஆனால் பொதுவாகவே 20 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசை இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் சூரிய தசை. ஏன் இந்த 2 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த சூரிய தசையும் சுக்கிர தசையும் நன்மை செய்யாது, இந்த வீடுகளுக்கு நன்மை செய்யாது. அதாவது சூரிய தசை சுக்கிர தசை அப்படிங்கிறது மீன ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசைகள். மீன ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரக்காரர்களும் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா, அவயோக தசைகள் அதிகமாக வந்துடும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அவயோக தசைகளாக வரக்கூடிய, அதாவது அவங்களோட சுய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 3 நட்சத்திரத்தில் உங்களுக்கு புதன் தசை, சுக்கிர தசை, சூரிய தசை வந்துச்சுனாக்கா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் அந்த தசைகள். இடையில மட்டும் கேதுவும் சுக்கிரனோட வீடு இல்லை சூரியனோட வீடு இல்லைன்னா புதனோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா அதுவும் அந்த பலன்களை, அந்த கெடுபலன்களை தான் கொடுக்கும். இந்த 3-4 தசைகள் உடனே வர்றதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் அப்படிங்கிறதுனால எல்லாமே கெடுபலன்கள் செய்யக்கூடிய தசை. இது எப்படி இருக்கணும், மறைமுக சுப தொடர்பாக இருந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ இந்த சுக்கிர தசையும் சூரிய தசையும் மறைமுக சுப தொடர்பாக இருந்துச்சுனாக்கா சிறப்பாக ஒரு தசை வேலை செய்யும். எப்படியும் இந்த சூரிய தசையும் சுக்கிர தசையும் கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது, கஷ்டங்களை கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா சூப்பரான வேலை செய்யும், நல்ல ஒரு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர தசை அமோகமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், பிஸ்னஸ்ஸு, திருமண வாழ்க்கை எல்லாத்திலையும் அமைச்சு கொடுத்துரும். மீனராசியில் எல்லாமே கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாமே கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ்ஸு, நல்ல ஒரு தொழிலதிபராக இருக்கிறாங்க, சினிமா துறையில் இருக்கிறாங்க, அரசியல்வாதியில் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாமே கொடுத்துரும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் ஏறின காரகத்துவங்கள், அதாவது செவ்வாய், குரு, சுக்கிரன், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு உண்டானதை அந்த தொழில் ரீதியாக கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம யாரையுமே மீனராசியில் எல்லாமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கஷ்டத்துலேயும் இருக்கிறாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க. இந்த 7.5 சனிலே எப்படி இருக்கிறாங்க, சுக்கிர தசை அப்படிங்கிறது சனி பகவானுக்கு நட்பு கிரக தசையாச்சே. அப்போ கொடுக்குமா, இல்லை கஷ்டத்தை கொடுக்குமா, இல்லை நல்லதை கொடுக்குமா அப்படின்னு பார்ப்போம். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு நல்லது செய்யாது இந்த சுக்கிர பகவான். வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்தால் இப்போ அந்த 7.5 சனியில் நன்மையை கொடுக்கும்.
நல்ல பலன்களை கொடுக்கும். ஜென்ம சனியில் கூட உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமாக கொடுக்காது. இருந்தாலும் அவர் வந்து அஷ்டமாதிபதியாக வர்றதுனால, 3ஆம் அதிபதியாக அந்த சுக்கிர பகவான் வர்றதுனால பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. ஆனால் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால சனி பகவான் வந்து 7.5 சனி வரக்கூடிய காலத்தில் அஷ்டமாதிபதியாக வந்தாலோ இல்லை 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக வந்தாலோ அவயோக தசைகள் நடந்தாலோ அந்த அவயோக பலன்களை தான் அதிகமாக கொடுக்கும். அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை தான் அதிகமாக கொடுக்கும். இப்போ சுக்கிர தசை அப்படின்னாக்கா அஷ்டமாதிபதியோட தசை. அது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டே இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருமானம் தடைப்படும், ஆனால் வராமல் போகாது. கொஞ்ச நாள் இழுக்கடிச்சு அதை தருவாங்க. தடையாகவே வரும் எல்லாமே. அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, தடையாகவே வரும். இவ்வளோ நாள் சரியாக வந்துட்டு இருந்தது அந்த வருமானம், வேலை ரீதியாக ஒரு சம்பளம் வந்துட்டு இருந்தது. அந்த சம்பளம் வந்து இப்போ தடையாகி வரும். வராமல் போகாது, ஆனால் வரும், கொஞ்சம் லேட்டாக வரும். இப்படி தான் கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, வீட்டில் யாருக்கு சுப விசேஷம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல வரன் வரும். அந்த வரன் வந்து உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று பிடிச்சி அதை ஒரு அசிங்கப்படுத்திட்டு போவாங்க, ஏதோ ஒரு நெகட்டிவான வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. அது மூலிமா மனசு பாதிக்கும். அது மாதிரி கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது. இன்னொன்று தவறான தொடர்புகள். மீனராசியில் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ 7.5 சனியில் தவறான தொடர்பில் ஒரு சில பேருக்கு ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த ராகுவோட சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படி இருந்தாலோ, செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனாக இருந்தாலோ, இல்லை 6, 8, 12 8ஆம் இடம் அவரோட வீடு, அந்த இடத்துலேருந்து தசை பண்ணால் கூட இந்த டைமில் அப்படிங்கிறது கொஞ்சம் அவமானப்படுத்தும், அசிங்கப்படுத்தும். இது மாதிரி தவறான பழக்க வழக்கங்களில் போக வைக்கும் இந்த சுக்கிர பகவான் இந்த 7.5 சனியில். ரெண்டுமே நடக்கும். ஒரு பக்கம் சந்தோஷம்தான், அது இல்லைன்னு சொல்லலை. அந்த தவறான தொடர்புகள் அப்படிங்கிறது சந்தோஷம்தான், அது தவறு தானே. அதுக்குண்டான தண்டனையை இந்த 7.5 சனியில் கிடைக்கும். அப்படி இந்த தவறான தொடர்பில் இல்லை, அப்போ வேறு இதில் இருப்பாங்கனாக்கா கெட்ட பழக்க வழக்கங்களில் இருப்பாங்க. தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழக்க வழக்கங்கள், உடல் நலத்துக்கு எடுத்துக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் இந்த 7.5 சனியில் இருப்பாங்க. அது நிறைய அது சம்மந்தமாக ரொம்ப மன உளைச்சலாகி அதிலே வந்து நிறைய உழண்டுகிட்டே இருப்பாங்க. அது மாதிரியான கொடுக்கும் இந்த பலன்களை. நீங்கள் எதுலேயுமே கவனமாக இருந்துக்கணும். இப்போ சுயதொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுனாக்கா உடனே முதலீடுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. அது மாதிரியான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வருமானத்தை தடை பண்ணி கொடுக்கும். ஒரு வேலை செய்கிறீங்க, மாசம்பளத்தில் இருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, பெருசாக கொடுக்காது. இருந்தாலும் அங்கே மேல் அதிகாரிகளோட கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும். பெண்களாக இருந்தீங்கனாலும், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னாக்கா வேலை பளு அதிகமாக இருக்கும். சொந்த பந்தங்களை கொஞ்சம் நெருக்கடிகளை இந்த ஜென்ம சனியில் கொடுக்கும். இது எல்லாமே நெகட்டிவ் கிடையாது. நெகட்டிவ் அப்படிங்கிறது இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது தான். நீங்கள் எதிர்பார்க்கறது இந்த காலகட்டங்களில் நிறைவேறும். உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்களோட இன்னொரு முகங்கள், சொந்த பந்தங்களோட இன்னொரு முகங்கள், அதில் சகோதர சகோதரிகளோட இன்னொரு முகங்கள், அவங்க இப்படியே மாறுவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. இது மாதிரியும் ஒரு மனித குணம் பேசுமா, இது மாதிரியும் அந்த வாய் இப்படி பேசுமா, அந்த நாக்கு இப்படி பேசுமா, இப்படி பேசுனவங்க நம்மளை வந்து புகழ்ந்த தள்ள ஒரு நபர் இப்படி நம்மளை கேவலமாக பேசுகிறாங்களே, 4 பேருக்கு அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி பேசுவாங்களா, அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். இது எப்படி வேணாலும் நடக்கலாம், எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கலாம். இது பெருசாக கவலைப்படாமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. நான் யாரையோ நினச்சி கொடுத்தேன், கெஞ்சனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க, பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருந்தது, கொடுத்தேன், இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் இது மாதிரி ஆகிப்போச்சுனாக்கா இன்றைக்கி கொடுக்கல, திருப்பி பணம் கொடுக்கல, இல்லை போயிட்டாங்க, வெளியே எங்கே போனாங்க, யார் என்னன்னே தெரில அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துடும். தெரிந்த நபர்களே இதை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்து சூரிய தசை. இந்த சூரிய தசை அப்படிங்கிறது ஏன் அப்படின்னாக்கா 6ஆம் அதிபதி தசை. நான் ஏற்கனவே சொன்ன 6ஆம் அதிபதி தசையோ 8ஆம் அதிபதி தசையோ அல்லது 12ஆம் அதிபதி தசையோ இந்த 7.5 சனியில் நடக்கும்போது வந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது வந்து எதில்னாக்கா உடல்நலம் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஜென்ம சனியில் அவர் எங்கே இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி தான். கொஞ்சமாவது கடன் சுமையை கொடுப்பார், கடன் சார்ந்து பிரச்சனைகளை கொடுப்பார். இது வரைக்கும் கடன் கொடுத்தும் கேட்டே இருக்க மாட்டாங்க, ஆனால் இதுக்கப்புறம் தான் கேட்பாங்க.
இதுக்கப்புறம் தான் கடன் கேட்டு தொல்லை பண்ணுவாங்க. கொடுத்த கடன் கொடுங்க, வட்டி கொடுங்க, அதை கொடுங்க, இது கொடுங்க, 4 பக்கம் உங்களை நெருக்கடி அதிகமாக கொடுப்பாங்க. தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா போட்ட பணம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும். அதாவது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளே ஏற்படும். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம குரு. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வயசில் உங்கள் அம்மா இருந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த டைமில். குழந்தைகள் ரீதியாக, அதாவது உங்களுக்கு சுப விசேஷம் நடக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். வீட்டில் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேர் கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இது சூரிய தசையில், ஏன்னா யோகம் செய்யக்கூடிய லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு யோகராக இந்த சூரிய பகவான் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டுமே போட்டி போட்டுன்னு கொடுக்கும். கெடுபலன்கள் அப்படின்னு நம்ம பெருசாக சொல்லிக்க முடியாது இந்த சூரிய தசையும் சுக்கிர தசையும். ஏன்னா இது அவயோக தசைகள் தான். மறைமுக சுப தொடர்பில் இருந்தால் ரெண்டுமே நடக்கும். ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு பக்கம் வருமானத்தை கொடுக்கும். ஈக்குவலாக போகும், சமாளிப்பீங்க. அதுக்கு மொத்தத்தில் இந்த சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மீனராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் சமாளிச்சிருவீங்க. 7.5 சனியில் உங்களுக்கு கஷ்டம் அதிகமாக இருக்காது. பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் அதை கொடுக்கும், இதை கொடுக்கும், கோடி கோடியாக கொடுக்கும், லட்ச லட்சமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறத விட அந்த அளவுக்கு கொடுக்காம அந்த அளவுக்கு கெடுக்காமையும் இருக்கும். ஏன்னா ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு விரயத்தை எப்படி கொடுப்பார் அப்படின்னாக்கா பொருள் சார்ந்து கொடுப்பார். வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எதனா டேமேஜ் ஆகும், இந்த செலவு அதிகமாக வைக்கும். கம்ப்யூட்ரு இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இதெல்லாம் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும். வண்டி வாகனம் மூலிமா கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும். எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. எதையுமே சிக்கனமாக செலவு பண்ணுவீங்க. இந்த டைம் உங்களுக்கு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இந்த ஜென்ம சனியை, அதாவது 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்பை கொடுக்கும், நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த சனி பகவான். நன்றி.